ஜாதக ரீதியாகவும் 12ஆம் இடம் அல்லது 3ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் இது சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக நீங்கள் அந்த பயணங்களை மேற்கொள்ளலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அம்சங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதம் முழுக்கவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க. அதாவது அந்த மனம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையிலேயே உங்களை வச்சுக்கிட்டு இருந்திருக்கும். அது பணம் இருக்குது, இல்லை கஷ்டப்படுறீங்க, இல்லை ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, இல்லை நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் மன மகிழ்வோடு நீங்கள் நகரக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, அன்பு நண்பர்களே, ஒரு சிலர் இந்த குழந்தை தத்தெடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடைபெறுகின்றது என்றால் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். தத்து குழந்தை யோகம் உண்டு. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாத பலனை தான் பார்க்க இருக்கங்க. எப்போவுமே அடிக்கடி சொல்கிறது மாதிரி மாத பலன் அப்படிங்கிற இந்த கோச்சார பொது பலன் அப்படிங்கிறது 10%. சரிங்களா? அவ்வளோதான் அதோடைய வெயிட்டேஜ். ஆனாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும், உதாரணத்துக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு ஒரு 5 ப்ரொடிக்ஷன் இந்த மாதத்துக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பலன் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி ஓடுதா பாருங்கன்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன். அந்த தசாபுக்தியும் ஓடிடுச்சுன்னா குறிப்பிட்ட அந்த பலன் உங்களுக்கு வலுவாக நடக்கும். சரிங்களா? அதனால் அது ஒரு 40% பலமாயிரும். ஆக இந்த புரிதலோடு அன்பு நண்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் வாங்க. சரிங்களா? மீன ராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் சில விஷயங்களில் நல்ல மேன்மைகளுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது. அது என்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டிலும் காதல் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதம். காதலுக்காக முயற்சிச்சுட்டு இருக்கவங்க, இல்லை ஒன் சைடாக இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் காதலில் ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எல்லாத்துக்கும் கிடையாது. 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் இந்த 2 பாவகம் சம்பந்தப்பட்டு யாருக்கு தசாபுக்தி நடக்கின்றதோ அவங்களுக்கு உறுதியாக கிரீன் சிக்னல் கிடைக்கும். சரிங்களா? ஆக காதல் கைகூடி வருகிற அமைப்பு. 2வது புத்திர பாக்கியம். குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, இல்லை குறிப்பாக குழந்தை பாக்கியத்துக்காக ஏதேனும் மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கும் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு சில நல்ல செய்திகள் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். தாராளமாக முயற்சிக்கலாம். 5ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ 11ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ தசாபுக்தி அமைப்புகள் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக அந்த குழந்தை பாக்கியம் கைகூடி வருவது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இடமாற்றங்கள். அதாவது ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீடு மாறுறதாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் மாறுறதாக இருக்கலாம். எந்த மாற்றமாக இருந்தாலும் சரி, இடமாற்றங்களுக்காக நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள் என்றால் அந்த அமைப்பு இப்போ கைகூடி வரும். ஜாதக ரீதியாக 3ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த விஷயங்கள் கைகூடி வரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, நீண்ட நாளாக ஏதேனும் ஒரு சொத்து விற்காமல் இருக்குது, அதை விற்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது தட்டி போய்கிட்டு இருந்ததுன்னா இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்துக்களை கூட விற்பதற்கான காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஜாதக ரீதியாக 3ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ 3ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு அந்த சொத்துக்களை விற்பதற்கான அமைப்புகள் கைகூடி வரும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சற்று தொலைதூர பயணங்கள் செய்வதற்கு, டூர் போயிட்டு வர்றதா இருக்கலாம், இல்லை அஃபீஷியலாக நீங்கள் அதாவது நிர்வாக நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர்றதா இருக்கலாம். அந்த மாதிரி பயணங்கள் செய்வது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம். ஜாதக ரீதியாகவும் 12ஆம் இடம் அல்லது 3ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் இது சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால்
உறுதியாக நீங்கள் அந்த பயணங்களை மேற்கொள்ளலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அம்சங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதம் முழுக்கவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க. அதாவது அந்த மனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையிலேயே உங்களை வச்சுக்கிட்டு இருந்திருக்கும். அது பணம் இருக்குது, இல்லை கஷ்டப்படுறீங்க, இல்லை ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, இல்லை நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் மன மகிழ்வோடு நீங்கள் நகரக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, அன்பு நண்பர்களே, ஒரு சிலர் இந்த குழந்தை தத்தெடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடைபெறுகின்றது என்றால் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். தத்து குழந்தை யோகம் உண்டு. அதேபோல் திடீர் பாராத இந்த திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும் இல்லையா, அதுக்கு எல்லாரும் லாட்ரி சீட்டு வாங்கி வச்சுக்க கூடாது. எதிர்பாராத சின்ன சின்ன நன்மைகள், அது ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம், ஒரு நல்ல நட்பு கிடைக்கலாம், சின்ன பண உதவி கிடைக்கலாம். இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விதத்தில் இல்லை நீங்கள் எதிர்பார்க்காம நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்காம அப்படிங்கிற மாதிரி எதிர்பாராத திடீர் மகிழ்ச்சியான சூழல்களோ, மகிழ்ச்சியான உறவுகளோ, மகிழ்ச்சியான பொருளாதாரமோ கிடைக்க வாய்ப்புண்டு. குறிப்பாக முதல் 2 வாரத்தில். ஸோ உங்கள் ஜாதகப்படியும் 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் அந்த எதிர்பாராத சில நன்மைகள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகம். அதேபோல் திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். ஜாதக ரீதியாக 7ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் அல்லது 2ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் உடன் வருமாயின் அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓவராலாகவே ஒரு நல்ல காலகட்டம். எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. லவ் பண்ணுறது வேற. இந்த 8-5 தொடர்பில் சுக்கிரன் இந்த மாதம் அமருகிறார். இது இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸு, இந்த லவ்ங்கிற பேரில் ஏதாவது தேவையில்லாத இந்த தொடர்புகள், இந்த மாதிரியான விஷயங்களை அதாவது மன தடுமாற்றங்களையும் மன சபலங்களையும் அதிகமாக ஏற்படுத்துகின்ற ஒரு மாதம். அதனால் மீனராசினேயர்கள் இந்த மாதம் கொஞ்சம் கேரக்டர் வைஸ் கவனமாக இருந்துக்கணும். அதுலேயும் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா மனம் வந்து பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், விடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி தப்பு பண்ணாமல் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்துக்கிறது மிக நன்மை. அதே போல் இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீனராசினேயர்களினுடைய குழந்தைகளின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவு ஏற்படும். அதனால் நீங்கள் மனசங்கடப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். குறிப்பாக 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா உங்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. அது ஒன்று பார்த்துக்கிடுங்க. அதே போல் கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் முட்டிக்கிற காலகட்டம். அந்த ஈகோ கிளாஷஸ், நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஓடும். ஸோ கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லைன்னா அது பிரச்சனை, ஈகோ கிளாஷஸ்ன்னு அப்படி கொண்டு போகும். பார்த்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது. ஆக கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. ஆக இவ்வளோதாங்க. இந்த இடங்களில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓவராலாக மீனராசி நேயர்களுக்கு இது ஒரு சுமாரான காலகட்டம். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.